ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளாக என்னை ஒரு கமெண்ட் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு இன்றைக்கி அந்த கமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து என்னன்னு காட்டுறேன். அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த கமெண்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. என்னென்னா, ஓப்பன் போர்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுனாவே நீங்கள் சீக்கிரம் போய் சேர வேண்டிய காலம் நெருங்கிட்டுருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன நோக்கத்தில் இந்த வந்து சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு லிட்ரலாக செம்ம கோவம் வரும். டெய்லி கமெண்ட் செக்ஷனில் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். நான் செக் பண்ணும்போது இந்த ஒரு கமெண்ட் 15 நாளாக நானும் விட்டு ஸோ ரிப்ளை பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்னும் ரிப்ளை பண்ணலை. ஏன்னா வந்து ஓப்பன் போர்ஸுக்கு இதுதான் அதுதான்னு ரீசன்லாம் கிடையாது. நிறைய ரீசன் இருக்குது. நீங்கள் சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணிவிட்டு சன்னில் எக்ஸ்போஸ் ஆனீங்கனாலும் ஓப்பன் போர்ஸ் வரும். வெயிட் கெயின் அதிகமாக ஆகிட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆனாலும் ஓப்பன் போர்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் பிசிஓடி, அதுக்கப்புறம் தைராய்டு, ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன், அதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற மாத்திரைங்க, அதனால் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கூட ஏற்பட்டு அதனால் கூட உங்களுக்கு போர்ஸ் வந்து விசிபிளாக தெரியலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து போர்ஸ் விசிபிளாக இருக்கும். ஸோ ஆயில் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து நீங்கள் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் மந்த்லி ரொட்டீனை வந்து கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சில பல ரீசன்ஸ் இருக்குது. ஒரே ரீசன்னு கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபேஸை டபுள் கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட ஆயில் எல்லாம் எக்ஸஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆயில் கண்ட்ரோல் விஷயத்தெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு லிட்டரலாக வந்து நாளை பின்ன அது ஓப்பன் போர்ஸ் நல்லாவே விசிபிளாக மாறிடும். ஸோ நம்மளோட கிளியராக மாறிடும். என்னதான் இருந்தாலும் போர்ஸ் வந்து எல்லாருக்குமே லைட்டாவது விசிபிள் இருக்கும். அது ரொம்ப விசிபிளாக அந்த ஆரஞ்சு பழ தோல் மாதிரி ஆனால் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஆகாமல் இருக்கிற வரையும் நல்லது தான். உங்களுக்கு ரொம்ப நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்குது, ஆக்னி மார்க்ஸ் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்னி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா, என்ன தான் வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் கேர் ரொட்டீனாக உங்களுக்கு நான் நிறையா கொடுத்துருந்தாலும், ஸோ அந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும், ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும், நீங்கள் மந்த்லி ஒரு ரொட்டீன் வந்து வச்சுக்கணும். எப்படி நம்ம வந்து மாதம் நம்ம பார்லரில் போய் நம்ம ஃபேஸ் கிளீனப், மாஸ்க்கு, ஃபேஷியல்லாம் பண்ணிப்போமோ, ஹைட்ரா ஃபேஷியல், இந்த மாதிரி நிறையா ஃபேஷியல் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு அஃபோர்ட் பண்ணி ஃபேஷியல்லாம் பண்ண முடியாதுங்கிறவங்க, நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த கெமிக்கல் பீல் வந்து உங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். ஒரு 1-2 மாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல விசிபிள் ரிசல்ட் வந்து இருக்கும். ஆக்னி எல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகி அந்த கலரெல்லாம் வந்து நல்லா டல் ஆகி நல்லா உங்கள் ஸ்கின்னில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருந்ததுனாவே விசிபிளாக பெருசாக இருக்குன்னா கண்டிப்பாக அது ரெடியூஸ் ஆகி ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நான் இந்த டெர்மாகோவோட 30% AHA 2% BHA இருக்கிற கெமிக்கல் பீல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு கெமிக்கல் பீல் தான் எடுத்துக்கணுமான்னு இல்லை. பில்கிரிம்ஸில் இருக்குது, அதுவும் இல்லாமல் மினிமலிஸ்ட் இருக்குது, ஆர்டினரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிராண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஒரு கெமிக்கல் பீலிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பீலிங் சொல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. உங்கள் ஃபேஸில் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கெமிக்கல் பீலிங் வந்து அப்ளை பண்ணணும். இல்லைனா வந்து ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகாது. ஸோ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். ஆனால் லிப்ஸ்டிக்கெல்லாம் க்ளீன் பண்ணல. ஏன்னா வந்து எனக்கு லிப்ஸ்டிக் போட்டிருந்தால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த கெமிக்கல் பீலிங்கை அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னில் நான் சொன்ன மாதிரி ஆக்னி, மார்க்ஸ், ஓப்பன் போர்ஸ், பிக்மெண்டேஷன், ஸோ இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த பீலிங் சொல்யூஷனை வந்து மந்த்லி ஒரு 2 times வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் இந்த ஐ ஏரியா, இந்த நோஸோட கார்னர், லிப்ஸோட கார்னர்லலாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சென்சிட்டிவாக இருக்குன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசராக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு வேளை பட்டா கூட நம்மளுக்கு வந்து ஹர்ட் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி இடம் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கனால நம்ம வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம்.
டோட்டலாக எத்தனை ட்ராப்னு கேட்பீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2-3 ட்ராப், கீழே ஒரு 2-3, இந்த இடத்துல ஒன்று. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 ட்ராப் போட்டால் போதும். ஸோ நீங்கள்லாம் பிகினராக இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த 10 நிமிஷத்தில் உங்கள் ஸ்கின்னில் அது நல்லா அப்சர்வ் ஆகிட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு நிறையா இப்போ வந்து ஆக்னி வந்துக்கிட்டே இருக்குன்னா இதில் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. இதில் 2% BHAன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சாலிசிலிக் ஆசிட். அந்த 2% BHA தான் வந்து நம்மளுக்கு சீரம்லேயும் வருது, சாலிசிலிக் சீரமாக. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா நம்ம போர்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கிற ஆக்னி வந்து உருவாக்குது இல்லையா, அந்த பாக்டீரியா அதெல்லாம் கொல்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி கொல்லும்போது என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு காலப்போக்கில் ஆக்னி வர்றதே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஆயில் நல்லா இந்த AHA BHA வந்து கண்ட்ரோல் பண்ணும். சீரம் செக்ரேஷன் அதிகமாக ஆகிட்டே இருக்குது, அதனால் பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு நிறைய அந்த மாதிரி வருதுன்னா அந்த பிரச்சனையை நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓப்பன் போர்ஸ் வந்து இந்த ஆயில்னஸால் உங்கள் போர்ஸ் வந்து லார்ஜாக தெரியுது அப்படின்னாலும் ஆயில்னஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும்போது ஓப்பன் போர்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணுது. அது போக பிக்மெண்டேஷன், இந்த ஒகேஷனில் போயிட்டு டேன் ஆகிட்டு வரோம். அதுவும் இல்லாமல் காலப்போக்கில் நிறைய பிக்மெண்டேஷன் வந்து நம்ம சேர்த்து வச்சுருந்துருப்போம் நெத்தியில், இந்த 2 சிக்ஸ் ஏரியாவில். அதுவும் இந்த கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் மட்டும் வந்து பிக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பிக்மெண்டேஷனும் நல்லா ரெடியூஸ் ஆகிடும். மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ எனக்குமே இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஸோ 1-2 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து லைட்டன் ஆகிறதுக்கும் உங்களுக்கு தெரியும். ஆக்னி இருந்த இடம்லாம் வந்து நல்லா காஞ்சி போய் அது வந்து ஒரு மாதிரி பேட்சாக எடுத்துக்கிட்டு வரும் மேலே அந்த தோலெல்லாம். ஸோ அந்த மாதிரி அதை தான் வந்து நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம கையால் பிடுங்கும் போது அது பின்னாடி அதோட பால் பட்டு இன்னும் நிறைய இடத்துல ஆக்னி வரும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல் ஃபிசிக்கல் ஸ்க்ரப்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த குட்டி குட்டி கடைங்கள்லாம் விற்குது எவர் யூத் ஸ்க்ரப்னு, அந்த மாதிரி ஸ்க்ரப்பை எல்லாம் போட்டு வரன்னு போட்டு தேய்க்காமல் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி கெமிக்கல் பீல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லிட்டரலாக வந்து ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆகும். அதுவும் இல்லாமல் நல்லா பார்லரோட பிரைட் எஃபெக்ட் வந்து தரும். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் உடனேயே உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் சீரம் ஆட் பண்ணலாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இன்றைக்கி கெமிக்கல் பீலிங் நைட்டு பண்ணுறீங்கன்னா ஸோ அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு பண்ணக்கூடாது. ஸோ பீலிங் பண்ணி முடிக்கிற அன்னைக்கு ஸ்கின் கேர் ரொட்டீனில் வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டிங்கனாவே போதும். எந்த சீரமும் நீங்கள் வந்து போடக்கூடாது. ரெட்டினால், சாலிசிலிக் ஆசிட், நியாசினமைட், எந்த ஒரு சிரமும், விட்டமின் சி எல்லாம் போடவே போடாதீங்க. ஒரு 2 நாளைக்கு எந்த சிரமுமே வந்து டே அண்ட் நைட் போடாதீங்க. ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், டே டைமில் சன்ஸ்க்ரீன். ஸோ இது மட்டுமே போதும் நம்மளுக்கு. ஸோ அதையும் தாண்டி எதாவது பண்ணணுன்னா 2 நாள் கழித்து வந்து உங்கள் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா நம்மளோட ஸ்கின் வந்து கெமிக்கல் பீலிங் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்ட் ஸ்கின்னில் நீங்கள் இந்த மாதிரி அந்த சாஃப்ட் ஸ்கின்னில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது டக்குன்னு பர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். டைனி பம்ஸ் இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறது. இந்த 1 இயர் ஜேர்னியில் ஆக்னிக்குன்னு நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணி அதில் நிறைய விஷயம் ஃபில்டர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஆக்னி ரொம்ப இருக்குங்கிற ஸ்கின்னில், டார்க் ஸ்பாட் இருக்குங்கிற ஸ்கின்னில் நான் சொல்கிற எல்லா ரொட்டீனையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி என்னென்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுமோ அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். மந்த்லி ரொட்டீனில் நீங்கள் மாதத்தில் 2 தடவை இந்த பீலிங் சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு 2 நாள் நான் சொன்ன மாதிரி கேப் விட்டுட்டு திரும்ப ரெகுலர் ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம மேலே இருக்கிற தோலை வந்து உரிக்கணும். அது வந்து எப்படி தான் உரிக்கிறதுங்கலாம் பார்க்காதீங்க. அதுக்கு பதில் தான் வந்து நம்ம இந்த பீலிங் சொல்யூஷனை வந்து பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது பழைய இருக்கும் இல்லையா ஸ்கின், அந்த ஸ்கின் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு நியூவாக பேபி சாஃப்ட் ஸ்கின்னாக வந்து புது ஸ்கின் வந்து இருக்கும். ஸோ உங்களோட எந்த சீரமாக இருக்கட்டும், எந்த க்ளே மாஸ்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிட்டு ரிசல்ட் நல்லா பார்க்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும்போது நீங்கள் சீரம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கூட பார்க்க முடியாது. அதுக்கு ரீசன் இதுதான். நான் எல்லாமே பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னா நீங்கள் டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணணும். அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை, 1 மந்த்லி 2 டைம்ஸ் ஆகுது உங்களோட மந்த்லி ரொட்டீனாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மந்த்லி ரொட்டீனில் என்னென்னலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த பீலிங் சொல்யூஷனை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டை மாஸ்க் எல்லாம் போடுவீங்களே, அந்த டை மாஸ்க் போட்டு உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வரலன்னா அதையே கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் போடுற தயிர் போட்டு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு போடுற டை மாஸ்கில் ஏதாவது ஆக்னி வருதுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த மாதிரி ரா மஞ்சத்தூளை வந்து ஃபேஸ்லலாம் அப்ளைவே பண்ணாதீங்க. லெமன் எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா கெமிக்கல் பீலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கின்னை வந்து பேபி சாஃப்ட் ஆக்கும்.
நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து போடும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி விட்டுடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளே மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ஓப்பன் போர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி க்ளே மாஸ்க் எந்தெந்த பிராண்டில் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் பிராண்டு வில்வா இருக்கு இல்லையா, அதில் ரோஸோட வைல்டு ரோஸ்னு ஒரு க்ளே மாஸ்க் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பயோடெக்கில் ஃப்ரூட் பேக்குன்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் போர்ஸ்க்கு என்னென்ன விஷயம் வந்து உங்களால் ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் எது பண்ணியுமே ரிசல்ட் வரலன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போகணும். டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேளை உங்ககிட்ட பட்ஜெட் இல்லைன்னா நான் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டே டைமில் ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நைட் டைம் பண்ணுறதா இருந்தால் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நைட் டைமில் பண்ணிவிட்டு நிம்மதியாக வந்து தூங்கிடலாம். டே டைமில் சப்போஸ் இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெயிலெல்லாம் போனோம்னா திரும்ப நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகும், சென்சிட்டிவ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறது இதெல்லாம் வந்து டே டைமில் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கெமிக்கல் பீலிங்கில் என்னென்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. சப்போஸ் நீங்கள்லாம் வந்து ப்ரெக்னன்சி பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கீங்க, 18க்கு உள்ளார இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கெமிக்கல் பீலிங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ மற்றவங்க எல்லாருக்குமே இது வந்து செட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.